கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி கெட்டிமலம் சீரீஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பூஜாவோட வளகாப்பு சீன்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜாவோட வளகாப்பு சீனை தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடும். நம்ம வீடு தலைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம்மா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ டெக்கரேஷன், இதெல்லாம் யார் பண்ணது? யாரு? எல்லாம் உங்க அப்பா தான். ராத்திரி முழுக்க ஆளுங்க வர போக இருந்தாங்க. நான் கூட ஏதோ வேலை விஷயமா வந்து போயிட்டு இருக்காங்க போலட்டு நினைச்சேன். தூங்கி இருந்து வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது வீட்டையே தலைக்கிற மாற்றி வச்சிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன சொல்றீங்க? அப்பாவா? ஆமா ஜெய், நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாலுக்கு வந்தேன். வந்த போது இப்படி தான் இருந்தது. நான் என்ன நினைச்சேன், நீ தான் பொண்டாட்டிக்காக வீட்டையே இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்க போல இருக்குன்னு நினைச்சேன். சரி, என்ன பண்றீங்கன்னு ரூமுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீங்க ரூமை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரூம்ல இருந்து வெளியிலே வரலன்னு தெரிஞ்சது. நீ நைட்டும் வெளியில நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்த. அப்போ நைட் வந்தது நீங்க 2 பேரும் லேட்டாக தான் வந்தீங்க. அப்போ நீ பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இது உங்க அப்பா தானே பண்ணிருக்கணும். இதோ நீ இப்போ கூட நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஒன்று பண்ணிருந்தா இதெல்லாம் நான் பண்ணணும். ஆனா இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே. நானே இப்பதான் பார்க்குறேன். நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு தான். நீங்க வெளியில போகவே வாய்ப்பு இல்லை. கீர்த்துவும் இங்கே இல்லை. அப்போ நான் இல்லை, நீங்க இல்லை, கீர்த்து இல்லை. அப்போ இது அப்பா தான் பண்ணியிருக்கணும். அப்பாவா இந்த அளவுக்கு மாறிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? ஆமா ஜாய், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு பாத்தீங்க. ஆச்சரியமா மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மனுஷன் இப்படி மாறிட்டாருன்னு. என் மருமக இவரை மாத்திட்டாலும். எனக்கும் அப்படிதான் தோணுது. இவ்வளோ நாள் கோவமா இருந்தவரு இப்போ திடீர்னு மனசு மாறி வளகாப்புக்கு சம்மதம் சொன்னது, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாருமா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா கூப்பிட்டது இவராச்சேன், அதனால எல்லாரும் வருவாங்கம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை எனக்கு என்னன்னு தெரியலம்மா. சந்தோஷப்படுறதா என்னன்னு தெரியலன்ற சந்தோஷம் தான் படணும். என் வீட்டுக்காரரை என் மருமக மாத்திட்டான். எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு என் வீட்டுக்காரர் மாறுவானு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக பூஜா தான். எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கேன். டாடி இந்த அளவுக்கு மாறுவான்னு நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் என் பூஜா தான். பூஜாவால மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் என்ன? ஆமா, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? எதுவும் குறை இல்லைங்க. உன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்காமா? கேட்டு சொல்லு. எப்படி கேட்டுட்டீங்க? இதுல என்ன குறை இருக்கு? எந்த குறையும் இல்லை. மனசுக்கு நிறைவா இருக்குங்க. நீங்களே மனசு மாதிரி இவ்வளவு எடுத்து செஞ்சிருக்கீங்க. அதுவும் மருமகளுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க. அப்படி நம்ம இதுல என்ன குறை இருக்க போது? அவன் இவ்வளவு நேரம் சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்தான். டாட், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு டாட். பூஜை மட்டும் இதை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா டாட். கிட்ட கேட்டுக்கிட்டது நான் நிறைவேற்றி வைக்கணும்ல. கொடுத்த வாக்க நிறைவேற்றி வைக்கிறது தான் இந்த ஜெகநாதனோட பழக்கம்னு உனக்கு தெரியும்ல மீனாட்சி. அப்படி இருக்கும்போது என்னை தேடி வந்து எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதான் எல்லாம் நான் செஞ்சுட்டேன். இன்னும் பாக்கி இருக்கு, அதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டா அவங்க கேட்டுக்கிட்டது நான் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம மருமகளா நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு வார்த்தை கேட்டானே அவளுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க பாருங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவளுக்காக நீங்களே அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் டாட். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், என் மருமகளுக்கும் ஃபங்க்ஷன் சொன்னீங்க பார்த்தீங்களா. எனக்கும் சரி பூஜாவுக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் டாட். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது பூஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கா டாட். என்ன சந்தோஷம் இருக்காதான் என்ன? கேட்டது நிறைவேறுதுல அப்போ இருக்கும் தான். அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஃபங்க்ஷன்ல இருந்து கலந்துக்கிட்டா போதும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாமே தன்னால நடக்கும். எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. சாரை போய் அவங்க பொண்டாட்டியை கலப்பி கூட்டிட்டு வர சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓ சொல்லு. என்ன பார்த்துட்டு இருக்கா ஜெய்? அதான் அப்பா சொல்லிட்டார்ல, போய் பூஜா கிளம்பிட்டாலும் பார்த்து கூட்டிட்டு வா. அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாடா. நேர மாசம், அதனால இனிதான் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நம்ம பார்த்துக்கணும். அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. அவள் கிளம்பிட்டாலும் பாரு. இல்லைன்னா அவள் ரெடி ஆகட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவள் ரெடி ஆனதும் ஒரு மேக்கில கூட்டிட்டு வா. போடா. சரிங்கம்மா, இதை போய் கூட்டிட்டு வரமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு மீனாட்சி. என்ன ஜெய், அப்பா சொன்னது காதல் விழுந்ததா? அவ மட்டும் இல்ல, நீயும் போய் வேஸ்ட் சட்டை கட்டிட்டு வந்துரு. நீயும் அங்க வந்து ஒண்ணா உட்காரணும். பூஜா கூட ஜோடியா இருக்கணும். அதனால நீயும் போய் கிளம்பி ரெடி ஆகி வந்துரு. சரிங்கம்மா, இப்பவே வந்துடும். நான் போயிட்டு வந்துடுறேன் மீனாட்சி. எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நான் ஹாலில் இருக்கேன். என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இவங்களை அதுக்குள்ள ரெடி ஆக சொல்லு. ரெடி ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆயிடுவாங்க. அங்க பூஜா கிளம்பிட்டு இருப்பா. அஜய் ரெடி ஆயிடுவாங்க. நான் போய் பூஜா கூட்டிட்டு வரமா. சீக்கிரம் போடா.
மீனாட்சி, ஏங்க சொல்லுங்க. எல்லாரும் வர நேரமாச்சு, நான் போய் பார்க்குறேன். வந்தவங்கள வரவேற்கிறேன். வந்தவங்க எல்லாரையும் நானே வரவேற்கிறேன். நீ போய் வந்தவங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஓ, கண்டிப்பாங்க. இப்போ ஏற்பாடு பண்ணிடுறேங்க. ஏங்க நான் கேட்டா கோவப்பட மாட்டீங்களே? என்ன நான் கோவப்படுற அளவுக்கு என்ன கேட்க போறேன்? இல்லைங்க, இது கோவப்படுற மாதிரி இல்லை, இருந்தாலும் ஒரு பயம் தான். ஏங்க நீங்க பூஜாவை மருமகளை ஏத்திட்டீங்களாங்க? இதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு தெரியும். இப்ப நான் சொன்னா உனக்கு அது புரியாது. போ, போய் வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓ, என்னங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்கா புதிர் போட்டு போறீங்க. ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கேன். நம்ம மருமகளை நீ மருமகளை ஏத்திட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நானும் சரி அஜயும் சரி ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது பதில் சொல்வீங்கன்னு பார்த்தா மேற்கொண்டு புதிர் தான் போடுறீங்க. போங்க. அதான் சொன்னல, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும் நான் ஏத்துக்கிட்டேனா இல்லையான்னு. இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு கண்டிப்பா புரியாது. இப்ப நான் சொன்னதை மட்டும் செய். ஓ, என்னமோ சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்படியே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நான் போய் எல்லாமே ஏற்பாடு பண்றேங்க. சரி. ஓ, சரிங்க. மருமகளா? நான் மருமகளா ஏத்துக்கிட்டேனா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். பார்க்க தானே போறீங்க. நான் ஏத்துக்கிட்டேனா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். அப்ப புரியும் இந்த ஜெகநாதன் யாருன்னு. அப்பா, அம்மா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன்னா? என்னடா அம்மா நம்ம கிட்ட சாரி கேட்கறாங்கன்னு பாக்குறியா? ஆமா, உங்ககிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். என் சுயநலத்துக்காக அம்மா இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால தான் என் சுயநலத்துக்காக அம்மா ஒரு வேலை பண்ணிட்டேன். அது என்ன தெரியுமா? எனக்கு இந்த வீட்டில் அத்தை மாமான்னு இவங்க எல்லாரோட சம்மதத்தோட நான் இந்த வீட்டோட மருமகளா அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாவது வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மாமா கிட்ட அவரோட மருமகளா எனக்கு வளகாப்பு பண்ணணும்னு நான் போய் கேட்டேன்னா அதுக்கு உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவை கொடுத்தாதான் எனக்கு இந்த வளகாப்பை அவர் எனக்கு மாமனாராக இருந்து நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு பெரிய ஆசை இல்லையா? அதனால அம்மா வேற வழி இல்லாமல் இதுக்கு ஒத்துக்கிட்டு தங்கும். எனக்கு தெரியும் இந்த அம்மா நீ மன்னிக்க மாட்டானு. ஏன்னா என்னோட ஒரு ஆசைக்காக ஒன்று உங்கள் அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறானா? ஆமாம், தப்பு தான், பெரிய தப்பு தான். ஆனால் அம்மா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு இந்த வீட்டோட மருமகளாக வாழணும்னு ஆசைமா, அது ஒரு நாளாவது நடக்காதானே நான் கனவு கண்டிருக்கேன். ஆனால் இப்போ உங்கள் தாத்தா அவரோட மருமகன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி என் மருமகளுக்கு வளகாப்பு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் மிஸ்டர் ஜெகநாதனோட மருமகனானு மிஸ்டர் ஜெகநாதனோட பேரனோ பேத்தியோ நீனு அந்த பேர் இருக்கும். என்ன உங்க அப்பா தான் நம்ம கூட இருக்க மாட்டாரு. கவலைப்படாதீட்டாங்க, அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன். சரி அடி செல்லக்குட்டி, நீ மட்டும் இல்லை, இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதா கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாரு, என் முகத்தில் கூட முழிக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் உன்னோட இந்த சின்ன ஆசைக்காக என்ன விட்டுட்டேன்னு கண்டிப்பா உங்க அப்பா என் மேலே கோவப்படுவாரு. எனக்கு தெரியும். ஆனா அம்மா என்னடா பண்ணுவேன்? அம்மா ஓடி வந்தவன பேர் வாங்கக்கூடாதுல்ல. ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி வயிற்றுல பிள்ளைய சுமக்கிறேன்னு பேர் வாங்கிட்டேன். அது போல ஓடி வந்த மருமகன் பேர் வாங்கிடக்கூடாதுல்ல. நாளைக்கு இதனால உனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல. அதனால தாண்டி தங்கும் அம்மா இப்படி பண்ண. அம்மா மேலே கோவப்படாத, நீ மேலே கோவப்படக்கூடாது, சரியா? ஏன்னா அம்மாக்கு இப்போ நீ மட்டும்தான். இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்கிட்ட கோவப்பட்டேன், என்கிட்ட பேசவும் மாட்டாரு, என் முகத்துலையும் முழிக்க மாட்டாரு. எனக்கு வேறு வழி தெரியல. நீ அம்மா மேலே கோவப்பட மாட்டேன்ல, நீ அம்மா கூட இருப்பல்ல, அம்மாவுக்கு துணையாக இருப்பல்ல. அம்மாவுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்றியா? தெரியுது தெரியுது. அந்த குட்டி மறுபடியும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா? பூஜா, ஏ பூஜா, எங்க போனா இவன்? நம்ம பெட்ரூம்ல எல்லாமே எங்க இருக்கான் இவன்? பூஜா, அடி ஸ்வீட்டி. அப்பா, உங்க அப்பா வந்துட்டாங்க. இதுவும் உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, சரியா? உங்க அப்பா இப்போ போல எப்பவுமே இதே சந்தோஷத்தோட இருக்கட்டும். நம்ம எதுவும் அப்பா கிட்ட சொல்ல வேணாம். அப்பா பாவம்ல, அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அடி இங்க இருக்கான். ஆமா, ஏன் இங்க வரக்கூடாதா? அடி சொல்லக்குட்டி, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம பெட்ரூம்ல தானே இருக்கான். அங்க போய் நான் தேடிட்டு வரேன், நீ ஆளே காணும். இந்த ரூமுக்கு வந்திருக்கான். ஏமா இந்த ரூமுக்கே வந்து? அது ஒன்றும் இல்லை, நம்ம ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வரல. சரி பக்கத்துல இந்த ரூம் தானே இருந்தது, கீழே இறங்கி வந்து நீ திட்டுவேன். அதனால பக்கத்து ரூமுக்கு வந்தேன்னா கொஞ்சம் டயர்டா இருந்தது, இங்கே உட்காந்துட்டேன். தப்பா? இப்போ நான் தப்பான்னு சொன்னேனா? ஏன் இங்க வந்து நன்றி கேட்டேன்.
எனக்கு தெரியாதுல, இதுதான் ரீசன் எனக்கு தெரியாதுல. திடீர்னு ரூம் மாற்றி வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதான் என்னன்னு கேட்டேம்மா. ஆமா, ஏம்மா முகலாம் ஒரு மாதிரி இருக்கேன்? என்னடி உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அது அது ஒன்றும் இல்லை அஜய். அது என்னமோ பண்ணிடும், என்னன்னு தெரியல. உடம்பு ஒரு மாதிரி தான் பண்ணுது, என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போகலாம் மாதிரி? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த அளவுக்கு சிவியரான எதுவும் இல்லை. அப்படி எதுனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ எதுவும் இல்லை. பூஜா, ஆயுஷா, எதுவும் சீரியஸான எதுவும் இல்லைண்ணா. நானும் நேற்றுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து நீ ரொம்ப டல்லாக இருக்கேன். அப்பா வளர்க்கறதுக்கு சம்மதம் சொன்னதுலேருந்து நீ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன். ஏய், டேடி தானே உனக்கு திட்டினாடி, என்கிட்ட சொல்ல மாட்டேறியா? உள்ள என்ன நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியா, இல்லை ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? ஏய் திருட்டு போன, நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ள நடந்ததெல்லாம் நேற்று நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதான் மாமனார் மிரட்டல அவரே வளர்க்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் அவரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ நான் எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் தான் அங்கே பேசுவேன். உங்கள் அப்பா அங்கே வாயை திறக்கலாம். சாரி, என் மாமனார் அங்கே வாயே திறக்கலாம். அந்த அளவுக்கு வாயை அடைச்சிட்டானா உள்ள வேற என்ன நடக்க போகுது? இதான் என்ன பேரா திட்ட முடியுமா? இது திட்ட தான் விட்டு வேணாம். அப்படிதான் நீ விட்டுருவியா? என்னமோ சொல்கிறேன், ஆனால் எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. நீ இப்படி டல்லாக இருக்கிறதுக்கும் அப்பாவோட இந்த சேஞ்சஸ்க்கும் என்னமோ சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேனே, கீழே வந்து பார்த்தியா? டாடி வீட்டையும் தலைக்கீழ மாற்றி வச்சிருக்காரு. நீ பூஜா, சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. அவர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவான்னு நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த சேஞ்சஸ்க்கு பின்னாடி ஏதாவது நல்லது இருக்கா, இல்லை ஏதாவது கெட்டது இருக்கான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. கேட்டு போன உனக்கு எல்லாத்தையும் சந்தேகம் தான். ஒரு மனுஷன் மாறினாலும் சந்தேகப்படுவீங்கப்பா, மாறலனாலும் சந்தேகப்படுவீங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு? இங்க பாரு, சும்மா சும்மா என் மாமனார் சந்தேகப்பட்டுலாம் இருக்காத. உன் மாமனார் மட்டும் இல்லை, எனக்கு உன் மேலேயுமே சந்தேகமாக தான் இருக்கு. ஏதோ என்கிட்ட மறைக்கிறியோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஓய், எதுவும் இல்லைல்ல? அப்படி எதுனா இப்போவே என்கிட்ட சொல்லிடு. டாடி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? அஜய், நானும் சும்மா அமைதியா இருந்தா நீ என்னமா பேசிக்கிட்டே போற? என்ன அப்படி என்ன நான் உன்கிட்ட மறைக்க போறேன்? இது வரைக்கும் நான் என்ன உன்கிட்ட மறைச்சிட்டேன்? நீ சொன்ன. சரி, என்ன விடுப்பா. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு உன் மேல அவ்வளவு பாசம். உனக்காக தான் இந்த வளகாப்புக்கு ஒத்துக்கணும்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா அவர் உங்ககிட்ட பேசாம இருக்காருல்ல, அது அவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருந்திருக்கும். அதான் இந்த ஃபங்க்ஷனையாவது நம்ம பண்ணுவோன்னு சும்மா நான் போய் கேட்டதும் முதல்ல ஒத்துக்காத மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாருல. இதுவாக தான் இருக்கணும். நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. கொஞ்சம் பற்றி எடுத்துட்டு போய் இதெல்லாம் தான் எனக்கு சந்தேகமா வருது. என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படி இருக்க மாட்டோம். திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு டல்லா இருக்கும். இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியணும். சரி, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்ல. எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லேயே டவுட்டாக இருக்கு. டேடி ஏதாவது பிளான் வச்சிருக்காரோ இந்த ஃபங்க்ஷனில் வச்சு உங்கள் வீட்டு ஆளுங்களையும் இல்லை யாரையாவது ஏதாவது இன்சல்ட் பண்ணிடுவாரோ? எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குடி. அஜய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பாரு. சும்மா உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேன். மாமா அப்படி என்ன பிளான் பண்ண போறாரு? ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறாரு. நீ என்ன பாரு, இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஜாம் ஜாம் நடக்குதுன்னு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எந்த பிளானிங்கும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ஸ்மூத்தாகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் நல்லபடியாகவும் நடக்கும். பார்த்துக்கிட்டே இரு. இப்படியெல்லாம் நடக்கணும்னா எனக்கும் ஆசை. இதில் ஏதாவது அந்த மனுஷன் ஏதாவது வச்சிருந்தாரு அஜயா பார்க்க மாட்டார், வேற மாதிரி பார்ப்பாரு. அஜய், என்ன நீ? அவர் உனக்கு அப்பா என்ன ஒரு மாதிரி முன்னாடி மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா? எதுவும் நடக்காம இருந்தா அவர் எனக்கு அப்பா தான். நான் நினைச்ச மாதிரி ஏதாவது நடத்திட்டாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாவது மனுஷன் தான். சரி, இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? இதை சொல்றது தான் இங்க வந்தியா? இல்லடி, அம்மா உன்னை கிளப்பி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சாமா, இன்னும் 1 hour ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுமா. வா, கீழே வந்து பாரு. வீட்டை நீ இன்னும் பார்க்கலாம், வந்து பாரு. சரி, நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? இருந்து வா, நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே போகலாம். சார், எனக்கு புடவை கட்ட தெரியும். நான் உன்னை இப்போ கட்ட முடியாத சுச்சுவேஷன்லாம் இல்லை. நானே கட்டிக்கிறேன். சரியா? நீ கீழே போ, நான் கட்டிக்கிட்டு வரேன். அடியை, இப்போ நீ மாசமா இருக்கடி, அதுவும் நிற மாசம். இப்போலாம் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுவும் என் பொண்டாட்டி பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அப்புறமா சரியா? இப்போ மேடம் ரொம்ப ஆசைப்படாதீங்க, இங்கே எதுவும் இருக்காது. வாங்க, தூக்கிட்டு போடுமா? நான் உன்னை ஆசைப்படல. நீ உனக்கு தூக்கிட்டு போவேனா? நானே நடந்து போய்ப்பேன். அடியை, உன்னை நான் தூக்கிட்டு போவோம், வேற யாரும் தூக்கிட்டு போவாங்க? நீ என்ன சொல்றது? நானே உனக்கு தூக்குறேன். அஜய், வேணாம் வேணாம், நானே நடந்து வரேன். இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி இருக்கேன்? நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. பிடிக்கலையா? அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஓய், உன்னை எனக்கு பிடிக்கலான்னு சொன்னேன். நீ இப்படி உருன்னு இருக்கிறது தான் பிடிக்கலன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? வாயை மூடிட்டு கூட மூட மாட்டோம், லப்பல உருட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பேசிட்டு கூட பேச மாட்டேங்கிற, உருன்னு இருக்கேன். இதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அஜய். ஏய், ஏதாவது ஆயிடுமா? அப்படி என்ன ஆயிடும்? இல்லை அஜய், ஒருவேளை டெலிவரி அப்போ எனக்கு ஏதாவது ஆகி நான் இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? அப்படியா? ஒன்றும் பண்ண மாட்டேன். நானும் கூட சேர்ந்து வந்துடும். 2 பேரும் சேர்ந்தே போகலாம். அஜய்,
நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கா? லூசா நீனு? எதுக்கு இப்படி நான் பேசிட்டு இருக்கேன்? இதே தாண்டி நானும் கேட்குறேன். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்? இங்க பேர் நல்லதாவே நானே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ எதுக்கு இப்போ நெகட்டிவாக நினைக்கிறேன்? இப்படியெல்லாம் நீ நினைக்கிற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்கும், அது என்னன்னு தெரியும். ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நீ எழுந்திரி. நீ எழுந்திருக்க மாட்டான். இதுக்கு மாதிரி விட்டு இருக்கக்கூடாது. நானே உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு கூட்டிட்டு போறேன். அடரே, வாங்க 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 மிஸ்டர் அர்ஜுன் சார். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேனே. நீங்களே முதல் ஆளா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீங்க தான் முதல் ஆளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வாங்க வாங்க அர்ஜுன் சார். இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. என்ன ஜெகநாதன் சார், இவ்வளவு பெரியவர் நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? முதல் ஆளா வரணும்ல. ஏன்னா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை. அப்படிதானே ஜெகநாதன் சார்? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம தானே முன்ன நின்று எடுத்து செய்யணும். அப்போ நான் தானே முதல் ஆளா வரணும். அதான் நானும் என் பொண்டாட்டி என் குடும்பம்னு எல்லாரும் முதல் ஆளா வந்துட்டோம். என் ஃபேமிலிலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி முன்னாடி வந்துட்டோம். நாங்க கரெக்டா வந்துட்டோமா? அர்ஜுனா கோக்கா கரெக்டா டைமுக்கு வந்தாச்சேன். சரி வாங்க, இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. அதுக்கு என்ன சார், வந்துட்டே போச்சேன். அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கேன்? ஏதாவது பண்ணணும் சொல்லுங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சேன், எடுத்து பண்ணிடுவோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எல்லாமே நானே பார்த்துட்டேன். இப்போ உங்கள் வேலையை சிறப்பாக நடக்கணும். என் மருமக ஃபங்க்ஷன் என் மருமக நினைச்ச மாதிரி சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நடக்கணும். அது நடந்தால் போதும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போதும் அர்ஜுன் சார். அப்பா கேட்கவே காதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு ஜெகநாதன் சார். வார்த்தைக்கு வார்த்தை மருமக மருமகன்றீங்களே. அப்பா என் மச்சினிச்சிங்கிறத மறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போலாம் பூஜா எனக்கு உங்கள் மருமக மாதிரி மட்டும்தான் தெரியறாங்களே. அதுக்கு என்ன சார், நீங்களே உங்கள் வாயால் உங்கள் மருமகளோட ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கும்னு சொல்லும்போது நாங்கள் பண்ணாமல் விட்டுருவோமா? அதில் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். அர்ஜுன் இருக்கால, கண்டிப்பாக நடக்கும். யாராவது ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஏமாச்சினுச்சு சாரி உங்கள் மருமக வளகாப்பு சிறப்பாக நடக்க இந்த அர்ஜுனும் ஒரு கேரண்டியாக இருப்பேன் சார். பிளானு அர்ஜுன் நீ ரொம்ப புத்திசாலி தான். சரி உள்ள போ. நீ அம்மா பார்த்துட்டு இருக்க, உள்ள போங்க. உங்க தங்கச்சியோட வளகாப்பும் வாங்க. அர்ஜுன் சார், உங்க மனைவியை கூட்டிட்டு உள்ள போங்க. என்னடி கொண்டாடி பார்த்துட்டு இருக்கான்? அதான் உங்க மாமனாரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நிற்கணும்? உள்ள போலாமா? ஆடி கொண்டாடி உள்ள போவோம். மாமா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு மாமா. இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு மாமா. ஏய் அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். உன் புருஷன் சொல்கிறான்ல, உன் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கலாம். வா உள்ள போவோம். சரிங்க மாமா. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பூஜாவோட வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும். எனக்கு என்னமோ ஏதோ பிளான் இருக்கும்னு பயமா இருக்கு மாமா. பிளானு? அது சரி. டே ஜெகநாதன், உன் முகராசி அப்படிடா. ஏய் அதான் நான் இருக்கேன்லடி. யார் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த பிளானும் நடக்காது. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். யாராலையும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். சரியா? வா உள்ள போ. சரிங்க மாமா. அர்ஜுன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கியோ அது போல நீ யாருன்னு எனக்கும் தெரியும்டா. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. வாங்க 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 வாங்க. இப்போதான் அர்ஜுன் சொல்லிட்டு போனாப்ல, என் ஃபேமிலியெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு. பரவாயில்ல, கூப்பிட்ட மரியாதைக்கு எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்வதி அம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன ஜெகநாதன், நீ கூப்பிட்டு வராம இருப்போமா? நீ ஏன் மனசு இறங்கி வந்து உன் மருமகளுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ற? அப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டு நாங்கள் வரலனா எப்படி? அதுவும் நீயே வாய் திறந்து எங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். மரியாதை கொடுத்து வரணும்ல. கல்யாணத்துக்கு தான் நீ இல்லை, வளகாப்பு நீயே நடத்துறீங்க. அதை கண்குளிர பார்க்க வேணா நாங்கள். ஆமாம்மா பார்வதி அம்மா, நான் இன்னும் என் புள்ள கல்யாணத்தை நடத்தணும். ஆனால் அதுக்கு பதிலாக தான் நீங்களும் உங்கள் பேர அர்ஜுனும் முன்ன நின்று என் புள்ள கல்யாணத்தை சிறப்பாக நடத்திருக்கீங்களே. வளகாப்பையும் விட்டு கொடுத்துட முடியாதுல, அதையாவது நான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவு நல்ல முடிவு தானே பார்வதி அம்மா? ஆமா ஜெகநாதன், நீ உன் பிள்ளை கல்யாணத்தை தான் நடத்தணும், வளகாப்பையாவது நீ நடத்தணும்ல. அவ யாரு? உன் மருமகளாச்சே. உன் வீட்டுக்கு மூத்த வாரிசு பெற்று கொடுக்க வந்த உன் வீட்டு மகாலட்சுமி ஆச்சே. அவளுக்கு நீ தானே வளகாப்பு நடத்தணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயே வார்த்தைக்கு வார்த்தை என் மருமகளுக்கு வளகாப்புன்னு நீயே எங்களை கூப்பிடும்போது நாங்கள் வரலன்னா எப்படி? இப்போ நாங்கள் விருந்தாளியாக தான் வந்திருக்கோம். நீ தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்த போகிறோம். ஓர நின்று வேடிக்கை பார்க்குறோம்.
அட என்ன பார்வதியம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஓரம் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? இங்கேயும் நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து முன்னே நின்று செய்யணும். நான் வளகாப்புக்கான ஏற்பாடு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். என்னென்ன சடங்கு, என்ன சாஸ்திரம், சம்பிரதாயம்னு பெரியவங்க உங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்தவங்களுக்கு நீங்கள் தானே சாஸ்திர சம்பிரதாயப்படி வளகாப்பு நடத்தி தரணும். ஜெகநாதன், பேச்சில் ஒரு குத்தலும் நக்கலும் தெரியுது. இப்போ அவள் உன் வீட்டு மருமக, உன் வீட்டு வாரிசன் அவள் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கான். அதனால நீ நல்லபடியாக பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என் பேரா இருக்கான், ஞாபகத்தில் இருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு இங்கே நின்று பேசிக்கிட்டேன்? நாங்கள் உள்ளே போகலாம்ல? அதுக்கு என்னம்மா, நீங்களாம் உள்ள வரணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க கமலம்மா, வாங்க. என் வீட்டுக்கு சம்மந்தியாக வருவீங்கன்னு நினச்சேன், இப்போ சம்மந்தி இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இதில் என்ன இருக்கு? அடடே என்னம்மா பாரதி, நான் உன்னை என் வீட்டு மருமகளாக்கணும்னு நினச்சேன். நான் போட்ட கணக்கு தப்பு கணக்குன்னு சொல்லாமல் சொல்லி காமிச்சிட்டீங்க. அட நம்ம மாப்பிள்ள சாரு. ஆமாம் சார், எப்போ உங்கள் கல்யாணம்? அது நடக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவோம், சொல்லாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். அடே பிளாக்கி, வாடா உள்ள போவோம். ஜெகநாதன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம், அவனை பற்றி எனக்கு தெரியாது. சரி சரி வாங்க உள்ள போவோம். அடியே லட்டுக்குட்டி உள்ள போ, ஏன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? சரி பாட்டி. வாங்க 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 மிஸ்டர் விஜய். என்ன விஜய், இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது திருமணம் பண்ணி ஃபங்க்ஷன் வேற மாதிரி நடத்தலான்னு இருக்கீங்களா, இல்லை ஏன் இஷ்டப்படி இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடுவீங்களா? ரைட்டு. ஐயோ இவ வேற பக்கத்தில் இருக்காளே. விஜய், இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. வேற மாதிரி தில்லுமுல்லுன்னா இனி ஏதாவது பண்ணியா? ஓ என்ன விஜய் சார், உங்க வீட்டம்மாவுக்கு விஷயங்கள் தெரியாது போல இருக்கேன். நான் வேணா எடுத்து சொல்லட்டுமா? சார், வளகாப்புக்கு வந்திருக்கேன், அதனால புரியுது விஜய் சார், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். அது சரி, இதுதான் நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இருக்கும்போது நான் என்ன முடிவு பண்ண முடியும்? சரி வாங்க உள்ள வாங்க. வாங்க மேடம், நீங்க உள்ள வாங்க. வாங்க, அதை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், உள்ள வாங்க. விஜய், என்னமோ பண்ணியிருக்கேன் அதானே, அதனால இவர் இப்படி என்ன ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண? ஏய் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதா? வீட்டுக்கு போய் எல்லாமே சொல்றேன் சரியா? அதற்கு கொஞ்சம் அமைதியா இரு. வீட்டுக்கு வந்தது சொல்லணும், சொல்லணும் தானே இருக்கு. என்ன விஜய் சார், இங்க வந்து ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன். அதான் கரெக்டான சமயத்தில் கொளுத்தி போட்டுட்டீங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் நிலைமை என்னன்னு. ஒன்றும் இல்லை சார், சும்மா. எனக்கு நல்லாவே புரியுது. சரி சரி வாங்க உள்ள வாங்க. ஆமா, குடும்பத்தோட வர சொல்லி சொல்லியிருந்தேன், நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. உங்க அம்மா மற்றவங்களாம் யாரையும் ஆள காணோம். அம்மா வேற ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. ஓ அப்படியா, வந்தா சரிதான். சரி வாங்க உள்ள வாங்க. நல்ல நேரம் தொடங்கிருச்சு. உன் பொண்டாட்டியா அந்த சோஃபால உட்கார வச்சு மாலை எடுத்து அவ கழுத்துல போடு. அதுக்கு என்ன பியூட்டி போட்டுட்டா போகுது. போய் பொண்டாட்டி பூஜா, என்னடி என்னாச்சு, உடம்பு ஏதாவது பண்ணுதா? சிச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அஜய், அதான் அப்படியே சொன்னேன். ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு, ஒரு மாதிரி மயக்கமா, தலை சுத்தலா இருக்கு, அதான் வேற ஒண்ணும் இல்லை. அட என்னோட பேரண்டி, அங்க என்ன நடக்குது? உன் பொண்டாட்டிக்கிட்ட இங்க தான் ரகசியம் பேசணும் என்ன? மாலையை போடுறா, போட்டு உட்கார வைடா, நேரம் ஆகுதுல. இதை போடுறேன் பாட்டி. இல்ல இவ ரொம்ப நேரமா ஒரு மாதிரி இருக்கா, அதை என்னன்னு கேட்டேன். ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குங்கிறா, தலை சுத்தலா இருக்குன்றா. அது ஒண்ணும் இல்ல, மாசம் நெருங்கிடுச்சு பத்தியா, அவளுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீ அதெல்லாம் பாத்துட்டு இருக்காத. அடியே என்னடி சிரிக்கி, வாய் லபலபலபலன்னு ஆடிட்டு இருப்பேன். இப்ப என்ன அமைதியா இருக்க? நானும் அதை பாத்துட்டு இருக்கேன் பாரதி. எங்க அண்ணியாவது இவ்வளவு அமைதியா இருக்கிறது. ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி மாசம் நெருங்கிடுச்சுல, அந்த பயத்துல இருக்காங்களோ? ஆனா எங்க அன்னைக்கு பயம் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல இல்ல, பயமா கூட இருக்கலாம். இந்த சமயத்துல எல்லாருக்கும் வர பயம் தானே, அதான் பூஜாக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கீதம். சரி ஓகே பாப்போம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் பாரதி, அப்படியா கூட இருக்கும். ஆனா எங்க அண்ணி அநியாயத்துக்கு இன்னைக்கு அமைதியா இருக்காங்களே, ஆச்சரியமா இருக்கு. சரிடா பாரதி, நீ உட்காருவி. அவளை உட்கார வச்சு அவ கழுத்துல மாலை எடுத்து போடு, உட்காருவி. சரிங்க பாட்டி. பூஜா பார்த்து பொறுமையா உட்காருமா. அடிராக்கு முத்துராக்கு முத்துராக்கு தீய சூட்டு வழக்காப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு பூட்டு வருவாண்டா தங்க தொட்டி கொண்டாடா
தாலாட்டு பாடு கடக் கடக் கடக். அஜய், நான் இல்லாம நீ கண்டிப்பா இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல அஜய். இந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த வீட்டில் நான் மருமகளாக ஒரு நாளாவது வாழணும்னு நினைச்சேன். இப்போ இந்த நிமிஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் இந்த வீட்டோட மருமகளாக வாழ்ந்துட்டு இருப்பேன். நம்ம குழந்தை பிறந்ததும் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். நான் மட்டும் இல்லை, நானும் நம்ம குழந்தையும் இங்கே இருக்க மாட்டோம். கவலைப்படாத அஜய், நம்ம குழந்தைய நான் நல்லபடியாக வளர்ப்பேன். அஜய், நீ இப்போ போல எப்பவுமே இதே மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கணும். எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, எதுக்காகவும் மனசு வருத்தப்படாத. நான் போனாலும் நீ தைரியமாக இருக்கணும். உங்கள் அப்பா இருக்காரு, இல்லை என் மாமனார் இருக்காரு, உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அந்த தைரியத்தில் தான் நானும் நம்ம குழந்தையும் இங்கேருந்து போக போகிறோன்னு முடிவு எடுத்திருக்கோம். ஏய் என்ன என்னமோ எனக்கு தானே புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என்ன மேடம் சைட் அடிக்கிறீங்களா? ஆமாம், என் புருஷனை சைட் அடிக்கக்கூடாதா? அதான் அடிக்கிறேன். அது சரி, நான் சைட் அடிக்காமலே விளைவு பெருசாக வயிற்றுல இருக்கும். இன்னும் நானும் சேர்ந்து சைட் அடித்தோம் பின்ஸ் ஆயிடும்டி. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சைட் அடிச்சுக்கலாம். அடே பேராண்டி, உன் பொண்டாட்டிக்கு மாலையை போட்டு நீ ரசிச்சது போதும். இப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு நாள் ஓடிடும். நீனும் பக்கத்தில் உட்காரடா. சரிங்க பாட்டி. அடி, நீங்க அங்கே தள்ளி நின்னா என்ன அர்த்தம்? இங்க வாங்க, பக்கத்தில் வந்து நின்னா தானே நலங்கு வைக்க முடியும். பொண்ணுக்கு அம்மாவும் அத்தைக்காரி இங்க வந்து நில்லுங்க. எல்லாரும் தள்ளி நின்றுட்டு இருக்கீங்க, இங்க வந்து நில்லுங்க. எல்லாரையும் தாமல் தட்டி வச்சு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாதான் வருவீங்க போல இருக்கு. ஏண்டி, நடக்க போறது உன் பொண்ணோட ஃபங்க்ஷனு, உன் மருமகளோட ஃபங்க்ஷனு. நீங்க எல்லாம் தள்ளி அங்க நின்றுட்டு இருந்தா இந்த ஃபங்க்ஷன் யார் எடுத்து செய்யறது? ஏமா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க எல்லாம் பண்ண போறோம். அதானே, நீங்க சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும்னு, நாங்க பண்றோம். நல்லா இருக்கு. இந்த கிளவியை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டும் உங்க வேலையை போல இருக்கு. சரி சரி வாங்க, முதல்ல வந்து பொண்ணுக்கு நலங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அத்தைக்காரி நீ வாமா, மாமியார் கதை முதல்ல வந்து நலங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமா? என்னங்கம்மா வயசுல பெரியவங்க நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பண்றேன். அட, உன் மருமகளுக்கு நீ முதல்ல உன் கையால வை, அதுக்கு தானே கூப்பிடுறேன். வா. அட என்னங்கம்மா, நீங்க தான் எங்க வீட்டுக்கெல்லாம் மூத்தவங்க, எத்தனை தலைமுறை பார்த்தவங்க. இதோ இப்ப கொள்ளு பேரன் பேத்தி எடுக்க போறீங்க, அதுக்கும் நீங்களே வச்சு ஆரம்பிங்க. உங்க கையால வச்சு ஆரம்பிச்சாதான் அது சிறப்பா செழிக்கும். நீங்க வச்சு ஆரம்பிங்கம்மா. அதுக்கு என்ன, ஆரம்பிச்சிடும். தான் சுமந்த பெண்ணிலவே பெண்ணிலவே. நான் வச்சு ஆரம்பிச்சாச்சு. வாங்க வந்து ஒருத்தர் வந்து நலங்க வச்சு நீங்களும் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க, இந்த வரங்கம்மா. பாட்டி, ஏ பாட்டி. பாப்பா கூப்பிட்டியா? பாப்பா என்ன பாப்பா? என்ன பாட்டி, ஃபங்க்ஷனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்? நம்ம என்ன ஃபங்க்ஷனை ரசிச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்கோமா என்ன? வந்த வேலையை பாருன்னா நம்ம ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா, அது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் இன்னும் வரல. அது வரும்போது தான் இந்த அக்கிலாண்ட யாருன்னு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். கொஞ்சம் அமைதியாக இரு. எடுத்த எடுப்புலையே நம்ம வெடிகுண்டை போட்டு உடைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமையாக தான் திரிய கிள்ளி பற்ற வைக்கணும். அது சூடு ஏறி அதுக்கப்புறமா தான் வெடியும். கொஞ்சம் பொறுமையாக இரு பாப்பா, அவசரப்படாத. இன்னும் நேரமும் கோணமும் எனக்கு இப்போ இங்கே அந்த பூகமும் வெடிக்கணும். இங்கே பாரு, ஏதாவது பண்ணு. இல்லை எல்லா டைமும் சொதப்பின மாதிரி இந்த டைம் சொதப்பினா சத்தியமாக கோவப்பட்டுரும் பார்த்துக்கா. அதெல்லாம் கவலைப்படாத பாப்பா. நான் என்ன இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு இங்கே வரணும்னு அடம்பிடிச்சு வந்திருக்கேன். நம்ம வேலையை காட்டணும் தான் நீங்கள் வந்திருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து இருந்து பாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் நினச்சதை மட்டும் இங்கே நடக்கலாம், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. பாரதி, அம்மா கனி வரல. கனியும் தீரனும் உங்க வீட்டில் தானே இருக்கதா கேள்விப்பட்டேன். கனி வரல? ஏன் கேட்குறீங்க? கேட்டோம். கனியும் தீரனும் வர சொன்னோம். அவங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா இங்கே வருவாங்கல்ல, கனியோட அம்மா இங்கே வருவாங்கன்றதுனால நான் வரலன்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்றுட்டாங்க. இல்லைன்னா அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த 2 புதுமுகங்கள் இவங்க யாரு? நான் இப்போ தானே இவங்களை பார்க்குறேன். அதுவா, அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய வர்த்தபிள் கேரக்டர் கிடையாது. போக போக உங்களுக்கு புரியும் கீர்த்தம். சரி, ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் பொறுமையாக சொல்கிறேன். இல்லை, இந்த புது கேரக்டர் பார்த்ததும் வேற யாரும் நான் நினச்சிட்டேன். உங்கள் ரிலேஷன் எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். இங்கே கீர்த்தம் இதுங்க 2த்தையும் வீட்டில் விட்டுட்டு வரணும்னா எனக்கு ஆசை. ஆனால் நாங்களும் ரவுடிதாங்கிற மாதிரி நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரோம்னு தோத்திக்கிட்டு வருதுங்க. அண்ணனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அண்ணன் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாரு. வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சரி விடுப்பா, ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்காங்க. நீ சொல்கிறத பார்த்தா 2 பெரிய ஜந்துவா இருக்கும் போல இருக்கு. பெரிய பெரிய ஜந்து. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்ல. அதுக்கு எனக்கு இது சொல்லிட்டா போதும்.
நீங்களாம் எப்போ வந்தீங்க? இது என்னடா கேள்வி? நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்களும் வந்தோம். ஓ அப்படியா? ஆமா, எதுக்கு இந்த கேள்வி? கேள்வி சரியில்லையே. என்னாச்சு? என்னமோ பலமா வாங்கியிருக்க போல இருக்கேன். அப்புறம் உள்ள வரும்போது நானும் பிரியாவும் ஒண்ணா வந்துட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து இவர் தான் எங்களை வரவேற்றாரு. ஏய், ஒண்ணு மட்டும் இல்லடா, எங்க எல்லாருமே அவர் தான் இன்வைட் பண்ணாரு. உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணாரா? ஆனா உங்க எல்லாரும் எப்படி இன்வைட் பண்ணாரு? வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணாரு. டேய், வந்ததுல உன் கேள்வியே சரியில்லையே. என்னதான் உன் பிரச்சனை? உங்களெல்லாம் வாங்க வாங்க இன்வைட் பண்ணாரு. என்ன எப்படி திரும்ப இன்வைட் பண்ணாரு? டேய், அன்னைக்கு கல்யாணத்துல திருமணம் பண்ணோம்னா அது பிரியா முன்னாடி சொல்லி காமிச்சிட்டாரோ. பிரியா அவர் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டோம் தெரியுமா? விஜய் சார் உங்களையாவது பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா இன்வைட் பண்ணிருக்காரு. என்ன எப்படி திரும்ப இன்வைட் பண்ணாரு? பாரா. அடுத்து விக்ரம் உங்களை எப்படி இன்வைட் பண்ணாரு? எப்படியா கேளுங்களேன். இப்படிதான் என்ன இன்வைட் பண்ணாரு. இப்ப சொல்லுங்க, உங்களை விட பயங்கரமா அடிப்பட்டது நானா இல்ல நீங்களா? விக்ரம், நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. எப்படி இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இவர் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? அதுக்காக போயிட முடியுமா? அது ஆமாமா, வருங்கால மாமனாராச்சேன். விக்ரம் மட்டும் போக முடியுமா என்ன? ஐயோ, காதுல விழுந்துச்சோம். டக்குன்னு திரும்பிட்டாரு. மறுபடியும் லுக் இங்க இருக்கு. நல்ல வேலை பிரியா தள்ளி இருக்கா, அது இருக்கும் சந்தோஷம். அப்பாடா, திரும்பிட்டாரு. நல்ல வேலை. டேய், ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? ஏன் கேட்க மாட்டேன், எங்க பயம் எங்களுக்கு. ஆமா, எங்களால ஏடா கூடமா இன்வைட் பண்ணாரு. உன்னை எப்படி இன்வைட் பண்ணாரு? அதெல்லாம் அர்ஜுன் மாமா கிட்ட மட்டும் தான் டீசெண்டா பேசினாரு. நம்ம கிட்ட எல்லாம் பேசின மாதிரிலாம் அர்ஜுன் மாமா கிட்ட பேசல. அது சரி, உன்கிட்ட எப்படி அப்படி பேசுவாரு? நீங்க தில்லுமுள்ள பண்ணது நானும் விக்ரம் தானே. நீங்க தான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா மோதிட்டீங்க. அதை சொல்லுங்க விஜய். நீங்களும் நானும் தான் துக்கா மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நான் ஸ்பெஷல் துக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் நிலமெல்லாம் என்னன்னு தெரியும். என்னை வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன் என் மாமனார். ஓ பரவாயில்லையா, உனக்கு கல்யாணம் ஆகலாம் நம்பிக்கை இருக்கு. என்ன விஜய் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் என்னங்க, நம்ம பண்ண வேலைக்கு நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு பொண்ணு வேற கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பேராசையா தெரியல. என்ன விஜய் இப்படி குண்டு மேல குண்டு போடுறீங்க? இப்படிதான் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் இந்த விளையாட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் கூட தான் வந்திருக்க மாட்டேன். நம்மளை கோத்து விட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் அர்ஜுன், உன்னாலதான்டா இவ்வளவோ. டேய், இப்ப என்னதான்டா உங்க பிரச்சனை? இங்க பாருடா, அதெல்லாம் மிஸ்டர் ஜெகநாதன் அப்படிப்பட்டலாம் கிடையாது. அவரு சும்மா இப்போதைக்கு உங்களை வச்சு செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடிலாம் மனுஷன் ரொம்ப நல்லவர் தான்டா. நீ தான் சொல்லிக்கணும் அவர் நல்லவர்னு. வந்ததுல இருந்து டெரரா பாக்குறதும் பேசுறதும் எப்படியெல்லாம் கலாய்க்கிறாருங்கிறீங்களா? சரி விடுடா, இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஃபங்க்ஷனை பார்க்க தானே வந்திருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். அப்புறம் இன்னொரு நாள் வச்சுப்போம் கச்சேரியா. எல்லாருமே வச்சாச்சா? ஆமாங்கம்மா, நாங்க எல்லாருமே நிலங்கு வச்சிட்டோம். நாங்க வைக்கலாமா? நீ சிரிக்கீங்களா? மலகாப்பு நிலங்களா கல்யாணம் நாங்க தாண்டி வைக்கணும். அவசரப்படாதீங்க, உங்களுக்கும் கல்யாணம் முடியட்டும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா நலங்கு வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வைங்க. போங்க பாட்டி, நாங்க பொண்ணுங்க தானே, நாங்க நலங்கு வைக்கலாம்ல. யார்கிட்ட சொன்னா நீங்க பொண்ணுங்க இல்லைன்னு? நீங்களும் பொண்ணுங்க தான். கழுத்துல தாலியை கட்டிட்டு வாங்க, தாராளமா நலங்கு வச்சுட்டு போவீங்க. போய் உங்க புருஷமாரங்க கூட கூட்டிட்டு வந்துருங்க. பாட்டி, யார் இங்க இருக்கா? கூட்டிட்டு வரட்டுமா? அடியே வாயாடி சிரிக்கி, உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கேன். கல்யாணம் ஆகாத சிரிக்கிங்க, நலங்கு வைக்கலாம்னு கேக்குறாங்க. இந்த கல்யாணம் ஆனவங்க எங்க போனாலுங்க? இவளுங்க எங்க? இந்த பிரியா எங்க? நிலா எங்க? இவளுங்க காணுமே. வா, அங்க பாருங்க, உங்களுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. அது சரி, அங்க என்ன பண்றாங்க இவளுங்க? இந்த வேலையில இவங்க போய் யார் செய்ய சொன்னது? அடி இங்க வாங்கடி, இங்க வந்து நலங்கு வைக்க சொன்னாக்கா அங்க என்னமோ ஒதுங்கி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிலா, பிரியா, இங்க வாங்க. இந்த வரேன் பாட்டி, வரேன் பாட்டி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வைப்பீங்கன்னு பார்த்தா அங்க என்னமோ போய் நின்றுட்டு இருக்காங்க. வாங்கடி. சொல்லுங்க பாட்டி. ஏண்டி நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னமோ புருஷன் எங்கேயாவது ஓடி போயிடுற மாதிரி ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரும் இதுக்கு தான் கூட்டிட்டு வந்ததா? கல்யாணம் ஆனவளுங்க வந்து வளகாப்பு நடக்கிற பொண்ணுக்கு நலங்கு வைப்பீங்களா? அங்க நம்ம ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்கீங்க. முதல்ல நீ போய் நலங்கு வை போ. பாட்டி, நான் எதுக்கு? அத நீங்களே வச்சிருக்கீங்களா? அது போதும். பேத்தி, நீங்களாம் இப்ப வைக்கணும். வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. போ, உன் தங்கச்சி காரி தானே, அக்கா காரிங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவளுக்கு நலங்கு வைங்க. போங்க. சரிங்க பாட்டி. போ, நீ முதல்ல வை. நீ வச்சு முடிச்சதும் அடியே நீலா, நீ வந்து வை. என்ன? சரிங்க பாட்டி. நான் வச்சிட்டேன் பாட்டி. சரிம்மா, நீ அங்க போ. அடியே பேத்தி, நீ வா, நீ வந்து வை. சரிங்க பாட்டி. நான் என்ன சிரிக்க பாத்துட்டு இருக்கேன்? போ, போய் உன் தங்கச்சி காரிக்கு நலங்கு வை. போ, நலங்கு வச்சு அவளை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணு. போ. சரிங்க பாட்டி. அம்மாடி நீலா, கொஞ்சம் இருமா. வைக்கலாண்டோ, நீ எதை வந்து வைக்க போறியா என்ன? நீ வைக்கிறதுனால நாங்க எதுவும் சொல்ல போறதில்ல. நீ தான் தள்ளி நிப்ப. வா, வந்து வைக்கிறதா வை. வா. பார்வதி பேசுறேன். நான் எப்படி வைக்க முடியும்? நான்லாம் வைக்கக்கூடாதுன்னு உனக்கே தெரியும்ல. நான் வைக்கிறதுக்காகலாம் கூப்பிடல, இது வேற விஷயம். அப்புறம் வேற என்னதான் சொல்லு. இல்ல பார்வதி, நல்லது கெட்டதுன்னு எல்லாம் தெரிஞ்சு நீயே எப்படி பண்ணலாமா? எத்தனை தலைமுறை பார்த்திருப்பேன். உன்னதானே பெரிய மனுஷன் சொல்லி சபையில நிக்க வச்சிருக்காங்க. நீ எப்படி பண்ணலாமா? நான் என்ன பண்ணிட்டு ஆகலாண்டோ? என்ன ஏதோ தப்பு எதுவும் பண்ணிட்டேனா என்ன? ஏதாவது சடங்கு எதுவும் தப்பா பண்ணிட்டேனா? எது வந்தாலும் நீ சொல்லு. நீ என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தானே, நீ சொல்லு. நீ சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிட்டு போறேன்.
தப்பு தான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னா ஏத்துப்பியான்னு தெரியலாண்டோ. இப்போ எதுக்கு புதிர் போட்டுட்டு இருக்கேன்? என்ன தப்பு பண்ண நேர்த்து சொல்லு. நீ ஒரு பெரிய மனுஷன் தானே. சொல்லியும் கேட்டு அதுபடி நடந்துக்கிறோம். பரவாயில்ல, நான் சொல்றதையும் கேட்பேனா? அப்ப நான் தாராளமா சபையில சொல்லலாம். இல்ல பாரதி, இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் பண்ண, நல்லா தான் பண்ணு. ஆனா கடைசியில ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தப்புன்னு பாக்குறீங்க? இவ்வளோ நேரம் எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு நம்ம இந்த வளகாப்பு பண்றோம்? அந்த பிள்ளை நல்லபடியா குழந்தைய பெற்று எடுத்து வீடு வந்து சேரணும்னு இந்த வளகாப்பையை நம்ம பண்றோம். ஆனா இப்ப நீ கடைசியா பண்ண போற காரியம் அந்த பிள்ளைக்கு குழந்தை ஒழுங்கா பிறக்குமா இல்லையான்னு தெரியாம போயிடுச்சு. நம்ம பேசிட்டு இருக்கேன். அப்புறம் குழந்தை நல்லபடியா பெற்று எடுத்து வீடு வந்து சேரணும்னு நம்ம இந்த வளகாப்பை பண்ணிட்டு இருக்கோம். இதுல நான் என்ன தவறு பண்ணேன்? இந்த வளகாப்புல பொண்ணுக்கு நலங்க வைக்கிறாங்க, அவங்களும் வயிறு நிறைஞ்சிருக்கணும், இல்ல புள்ள குட்டியை கையில வச்சிருக்கணும். ஆனா உன் பேத்தி நிலா இன்னும் ஒன்னும் சொல்லலையே. அங்க வயிறு காலியால இருக்கு. அவளை போய் நலங்கு வையின்னு சொன்னா அவ தங்கச்சிக்காரி பிள்ளைய ஒழுங்கா பெற்று எடுத்து வீட்டுக்கு வந்து சேருவாளா? அகிலாண்டோ, என்ன பேசிட்டு இருக்க நீனு? சபையில வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்கேன். இதை சொல்லதான் முன்ன வந்தியும். நான் கூட இதை யோசிக்காம விட்டுட்டேன். உன்னை பேச விட்டுட்டேன் பத்தியும். ஏன் தப்பு தான். வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லு. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. என்ன பார்வதி ஏன் மேல கோவப்பட்டு இருக்கேன்? இப்ப நீ கூட தான் சொன்ன என்ன வந்து நலங்கு வைக்கிறியான்னு. நான் ஏன் நலங்கு வைக்க மாட்டேன்னு சொன்னேன்? நம்ம கிட்ட ஒரு குறை இருக்க போய் தானே நான் நலங்கு வைக்க மாட்டேன்னு சொன்னேன். என் குறைய நான் ஒத்துக்கலாம் அப்படிதானே? உன் பேத்திக்கிட்டையும் ஒரு குறை இருக்குன்னு சொல்றேன். அந்த குறைய அவளையே ஒத்துக்கிட்டு டீசெண்டா ஒதுங்கி நிக்கணும். அவ தங்கச்சிக்காரையும் நல்லபடியா புள்ள பெத்துட்டு வரணும்னா அவ தான் ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுட்டு சபையில வந்து நின்னுக்கிட்டு நலங்கு வைக்கிறேன்னு இதெல்லாம் நல்லாவா இருக்கேன்? தங்கச்சிக்காரையும் நல்லபடியா புள்ளைய பெற்று வீட்டுக்கு எடுத்துட்டு வரணுமேனு அவ தான் யோசிக்கணும். முன்ன வந்து நலங்கு வைக்கிறதுக்கு நிக்கிறா. அகிலாண்டோ, நீ தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு வேணும்னு பேசுறேன்னு நினைக்கிறேன். நீ எதுவும் வாயை திறக்க வேணாம், அமைதியா இரு. நாங்க பாத்துக்கிறோம். இங்க சபையில நீ சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. நீ அமைதியா இருந்தா போதும், மற்றதெல்லாம் நல்லாவே நடக்கும். அந்த பாட்டி சொல்றது சரிதானே? இருக்கட்டும் பாட்டி, நான் போய் ஓரமா நிக்கிறேன். சரிக்கி, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னவா பேசிட்டு இருக்க? அவங்க தான் எது புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீ உன் தங்கச்சிக்கு நலங்கு வைக்க போற. நீ வந்து வை. இங்க யார் என்ன சொல்ல போறாங்க? ஆமா, இங்க யார் சொல்றதையும் காதுல வாங்காத. நீ போய் பூஜாக்கு நலங்கு வை. நீ நலங்கு வச்சாதான் அவளுக்கு குழந்தைய நல்லபடியா பிறக்கும். நீ போய் வை போ. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, போமா போய் செய் போ. சரிக்கி, கேட்டேன்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? போ போய் வை போ. பாட்டி, அந்த பாட்டி சொல்றது ஒரு வகையில உண்மைதானே? பிரியா, என்ன பேசுற நீ? வாயை மூட சொல்லிட்டேன். எல்லாரும் உண்மையை தானே சொல்றாங்க. யாரும் ஒண்ணு போய் சொல்லலையே. நல்ல மனசு இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். இங்க அப்படி இல்லையே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அமைதியாரு. பாட்டி, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதா நானும் பேசிட்டு இருக்கேன். யார் சொன்ன என்னக்கா? நீ வா, நீ வந்து எனக்கு நலங்கு வை. நீ எனக்கு நலங்கு வச்சாதான் எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீ வாக்கா. யாரு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? பூஜா சொல்றதுதான் சரி. நீங்க வந்து அவளுக்கு நலங்கு வச்சாதான் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். வாங்க. இல்ல வேண்டாம். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பூஜாக்கு நலங்கு வச்சா பூஜாக்கு ஏதாவது நடந்துரும். வேண்டாம், இதுல என்ன இருக்கு? நான் தள்ளி போறேன். நீலாமா, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? பூஜா சொல்றதா சரி. நீ போய் பூஜாக்கு நலங்கு வை. நீ நலங்கு வச்சாதான் பூஜாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். போமா. நீலா, மத்தவங்க பேசுறாங்க, நீ வருத்தப்பட்டு இருக்காத. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நீ வாமா, நீ வந்து நலங்கு வை. வா. என்ன சிரிக்கி என்ன பாத்துட்டு இருக்கான்? அதான் இத்தனை பேர் சொல்றாங்களே. போ போய் நலங்கு வை. அதுங்க தான் சின்ன சிறுசுங்க. எனக்கு நலங்கு வைங்கன்னு கேக்குறாங்க. பெரியவங்க உங்களுக்குமா அறிவில்ல? நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு தான் இப்படி ஒரு வளகாப்பே பண்றோம். இதுலயும் இப்படியெல்லாம் நடந்தா எப்படி? புள்ள பெத்தவங்க தான் நலங்கு வைக்கணும், இல்ல புள்ள பெத்துக்க போறவங்க நலங்கு வைக்கணும். இப்படி எதுக்குமே வழி இல்லாம இருக்கிறவங்களாம் அதை வச்சா அந்த புள்ள நல்லபடியா புள்ள பெத்துட்டு வராது. பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. என்ன நிலா நான் சொல்றது? நீ புத்திசாலி, சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு ஓர ஒதுங்கி இருக்கிறதா. அகிலாண்டோ, நீ கொஞ்சம் வாய முடியா? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீதான். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே இங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாமா, அங்க பாருங்க, என்னமோ பிரச்சனை மாதிரி தெரியுதா? யாருக்கு வச்சோம்? இல்ல, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல. ஆனா என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. ஹாய்ப்பா, என்னப்பா கெடிமலம் சீரீஸ் பார்த்தீங்களா? வளகாப்பு சீரீஸ் எப்படி போச்சு? பூஜாவோட வளகாப்பு நல்லபடியாக போச்சா? நான் சொன்ன பார்த்தீங்களா, வளகாப்பில் ஏதாவது பூஜாவோட வளகாப்பு சீன் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்களா? ஆமாம், பூஜாவோட வளகாப்பில் நம்ம நிலாவுக்கு சில மன கஷ்டங்கள், இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்ம ஜெகநாதனோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் உண்மையாகவே மாறிட்டாரா, இல்லை மாறிட்டா மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரா அப்படிங்கிறதையும் இனி வர அப்கமிங் சீரீஸில் பார்த்துடலாம். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இனி வர அப்கமிங் சீரீஸில் பார்த்துடலாம் டியர்ஸ். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கலகலப்பாக தான் போயிருந்தது. அப்புறம் நம்ம நிலாவை கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி இன்னைக்கு வளகாப்பு சீன்லாம் போயிட்டு இருந்திருக்கோம். ஓகே, இனி வரப்போகிற எபிசோட்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் டியர்ஸ். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ்.
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை டியர்ஸ்.